கை கெட்டினது வாய் கெட்டலன்ற கதை வந்து நம்ம இங்கிலாந்துக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் 3 லைன் ஃபேன்ஸாக நமக்கு ஓவர் த இயர்ஸ் நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் நடந்திருக்கு. 2018 குரோஷியாவோட வெளியே வந்ததாக இருக்கட்டும், அண்ட் 2 யூரோ ஃபைனல்ஸ் பக்கத்தில் வரையும் போய் வெளியே வந்ததாக இருக்கட்டும். இப்போ அர்ஜென்டினாவோட இன்னைக்கு 1-0 அஹெட் இருந்து 2-1 தோற்று இந்த செமிஃபைனல்ஸ்லேருந்து வெளியே வரும். அண்ட் இதுக்கு கண்டிப்பாக ஒரே ரீசன், அந்த 1-0 போனதுக்கப்புறம் அந்த ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கு போனாங்க பார்த்தீங்களா, மொத்த டீமும் போய் பாய் போட்டு படுத்து இன்றைக்கி ரிசல்ட் பார்க்கலாம்னு நினச்சாங்களே, அங்கேயே அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் அர்ஜென்டினா மாதிரி ஒரு டீமோட ஆடும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் டிசிஷன்ஸ், அதுவும் 1-0 போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு தெரியும். அண்ட் நான் இன்றைக்கி அது கிளியராக ஆயிடுச்சு. அண்ட் டுச்சல்ட்டேருந்து நான் சத்தியமாக இந்த மாதிரி எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணுவார்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ டிஃபென்சிவாக போயிருக்க வேணாம். அண்ட் அவர் பண்ண சேஞ்சஸுமே வந்து டிஃபென்சிவ் சேஞ்சஸாக பண்ணார். அட்டாக்கிங் பிளேயர்ஸை தூக்கிட்டு அது கண்டிப்பாக டசன்ட் மேக் சென்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்க, அதுவும் அர்ஜென்டினா மாதிரி ஒரு டீமோட அவங்க 1-0 விட்டாங்கன்னா எந்த மாதிரி கம்பேக் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை காமிச்சு கேமை முடிச்சிட்டாங்க.